ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நான் சாக்லேட்ஸை எப்படி கோல்ட் கலராக நான் மாற்றினான்ன்றதையும் அதை வச்சு நான் எப்படி ஒரு கேக்குக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன்றதையும் தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஒரு சீல் பேக் எடுத்து இல்லாட்டி ஏதாவது ஒரு பொலித்தீன் பேக் ஏதாவது எடுத்து அதுக்குள்ளே எடிபிள் கலர்ஸ் கோல்ட் கலர் அதுக்குள்ளே போட்டுட்டு சாப்பிடக்கூடியதாக இருக்கணும். அந்த கலர்ஸ் எடிபிளில் கோல்ட் கலர் அதில் போட்டுட்டு அதுக்குள்ளே சாக்லேட்ஸை போட்டு டைட்டாக கட்டணும், இல்லை டைட்டாக அப்படி சீல் பண்ணணும், இல்லைன்னா அது வெளியில் போயிடும். அந்த கோல்ட் எல்லாம் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணி நாங்கள் எடுக்கணும். இது வந்து ஒரு 16 இன்ச்சு கேக், ஸ்கொயர் கேக். அதுக்கு மேலே சாக்லேட் ட்ரிப் போடுறேன். அது வந்து ஒரு கோல்ட் கலர் பேஸ்ட்டை வச்சு தான் மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். அதுக்கு பிறகு அந்த கோல்டு வந்து ப்ராப்பர் கோல்டு இல்லை. நான் வந்து என்ன கோல்ட் கலர் பவுடர் எடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி ஒரு எசன்ஸை விட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்படி ஒரு பேஸ்ட்டாக நாங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த ட்ரிப்பில் எல்லாத்துலேயும் அந்த கோல்ட் கலரை நாங்கள் டஸ்ட் பண்ணி எடுக்கணும், பெயிண்ட் பண்ணி எடுக்கணும். பெயிண்ட் பண்ணி எடுத்தால் ப்ராப்பரான கோல்டு வரும். அதுக்கு மேலே கோல்ட் கலர் ஸ்ப்ரிங்கிள் அதில் போட்டு நான் டெக்கரேஷன் செய்கிறேன். இது ஃபுல்லாகவே பட்டர் க்ரீம் தான். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு மேலே மேலே டியூட்டோரியல் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வேறு டியூட்டோரியல் வேணுமென்றாலும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு கேட்க வேணும் இந்த டியூட்டோரியல் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. என்னால் முடிஞ்ச விளக்கத்தை நான் தாரேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி.